Ué, olha, viu tu como como nunca sampai gue. Mana ué? Mana? ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிங்கி அண்ட் ஒலிவா. என்னோட ஹஸ்பண்ட் தான்சானியா, அது மட்டும் இல்லாமல் அவங்க நாடு ருவாண்டாக்கும் போய் அவங்க ஃபேமிலியை எப்படி சர்ப்ரைஸ் பண்ணாங்க, அவங்க அம்மா எவ்வளோ சர்ப்ரைஸ் ஆனாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க நாட்டோட கல்ச்சர், அவங்க ஃபுட்டு எப்படி இருக்குது, அவங்க ஊர் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பிக் வீடியோவாக நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் போய் நல்லா தான் சாப்பிடுங்களேன்னு சொன்ன ஒரு பாவத்துக்காக எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு வெறுப்பேற்றினதையும் பார்ப்பீங்க. இது தான்சானியாவில் இருக்கிற இந்தியன் ஓஷனா. இவங்க சொன்ன உடனே நான் கேட்டேன், எப்படி இந்தியன் ஓஷன் வந்துட்டு தான்சானியாவில் இருக்கும் அப்படின்னு. அதை கேட்ட அந்த ஒரு செகண்ட் என்னை பயங்கரமாக அசிங்கப்படுத்திட்டாங்க. ஜியாகிரஃபி நீ படிச்சிருக்கியா படிக்கலையா அப்படின்னு சொல்லி மேப் எடுத்து காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாருக்கு வந்துட்டு இளநீனா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இந்தியாவுக்கு ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் வந்திருந்தப்போ இளநீ வந்து குடிங்க நல்லாயிருக்கும், அப்போ தான் அவங்க ஃபஸ்ட்டு வாங்கி குடித்தாங்க. நல்லா இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் குடிக்கவே இல்லை. என்ன வெறுப்பேற்றணும் அப்படின்றதுக்காகவே அந்த இளநீ கடைக்கு போய் அந்த சாப்பிட்டு வீடியோ எடுத்து எனக்கு வந்து காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் தான் எப்பயுமே எங்கேயாவது டூர் போனால் ட்ரிப்பு போனால் வந்து இந்தியன் கடையாக தேடுவேன். இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிட்ணும். ஏன்னா என்னோடய நாக்கு அப்படி இந்தியன் சாப்பாடே சாப்பிட்டு எனக்கு வந்து இந்த வெளிநாட்டில் உள்ள சாப்பாடெல்லாம் இறங்காது. அதனால நான் தான் தேடுவேன். அப்படி என்ன திட்டுவாங்க, அங்கே உள்ள சாப்பாடை சாப்பிட்டு பழகு அப்படின்னு. ஆனால் இந்த தடவை அவங்க அங்கே போய் இந்தியன் சாப்பாடை வந்து ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்தியன் கடையாக தேடி அலைஞ்சாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே சாப்பாடும் அவங்களுக்கு ஒத்துக்கலை. அதனால வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து இந்தியன் சாப்பாடு அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் எனக்கு எனக்கு அந்த சாப்பாடு பிடிக்கவே இல்லை, இது இந்தியன் சாப்பாடா, இது உன் சாப்பாடை நான் மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கேட்க எனக்கும் நல்லா சந்தோஷமாக தான் இருந்தது. இதை பார்த்த உடனே பரோட்டா நம்ம ஊரில் போடுவோம்ல, அந்த மாதிரி தானே இருக்குது இந்த வெளியில் கடையிலலாம். ஆனால் ஆக்சுவலி தன்சானியாலையும் சரி ருவாண்டாலையும் சரி சப்பாத்தி தான் இந்த மாதிரி வந்து வெளியில் நிறைய கடையில் வந்து போடுவாங்களாம். ஏன்னா அவங்க ஊரில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லன்ச்சு, டின்னர் எல்லா டைமுமே வந்து காஃபி டீயோட சப்பாத்தி வந்து சாப்பிட்றது வந்து அவங்க வழக்கமாக அந்த நம்ம பூரி சாப்பிட்றோம்ல அதே மாதிரி நிறைய எண்ணெய் ஊற்றி அவங்க வந்து சப்பாத்தி செஞ்சு அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வீட்டில் வந்து அதிகமாக பிரியாணி சாப்பிட்டு பழகி சாருக்கு வந்துட்டு அவங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்களா. அதனால் சரி போய் எங்கேயா சாப்பிடுங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்னு சொன்னதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை தேடி கண்டுபிடிச்சி போய் பிரியாணி இருக்கிற இடமா பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க பார்த்துட்டு இது என்ன பிரியாணி, இது வந்து ஏதோ ஒரு மண்பானையில் கொண்டு வந்து நம்ம ஊரில் வைப்பாங்களே அதே மாதிரி ஒரு ரொட்டிக்குள்ளே பிரியாணி கொண்டு வந்து வச்சாங்களாம். அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, நான் எப்போ ஊருக்கு வருவேன், நான் எப்போ உன் கையால் நான் பிரியாணி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி. இங்கே வந்த உடனே அவங்க வந்து பிரியாணி தான் அவங்க சாப்பிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வந்து ஏக்கமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எனக்கு அங்கே வந்து உன் கையால் சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு. எனக்கு அப்போ தான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா அவங்க சொன்னாங்க, இப்போ தான் உன்னோட சாப்பாடை வந்து நான் பயங்கரமாக மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. எனக்குமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவங்க அங்கே சாப்பாடு ஒழுங்காகவே இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிருந்தாங்க. அவங்க வந்து தன்சானியா அவங்களோட அந்த நாட்டுக்காரவங்க தான். மீட் பண்ண போயிருந்தப்போ அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பாங்க போல், இந்த மாதிரி இங்கே எனக்கு சாப்பாடே வந்து செட் ஆகலை அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, அப்போ நீ வந்து ஒழுங்கான ரெஸ்டாரண்ட் போய் நீ சாப்பிடல, இன்றைக்கி வா நான் வந்து ஒரு ஓஷன், அதாவது கடல் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு பஃபே வந்து இருக்கும், அங்கே நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே வந்து ஃபுல்லாக எல்லா வகையான மீட்டுமே அங்கே இருந்திருக்கு. அதாவது சிக்கனு, மட்டனு, பீஃபு, எல்லா வகையான மீட்டு. அது மட்டும் இல்லாமல் சீ ஃபுட்டு, அதாவது ஆக்டோபஸு, கிராபு, ஃபிஷ்ஷு எல்லாமே இருந்தோடனே இவங்களுக்கு வந்து ஒரே சந்தோஷம். தான்சானியாவில் ஃபுட்டு கல்ச்சரில் நான் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணேன் அப்படின்னா, அவங்க சாப்பாடு என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிடுங்க, மீட்டு எதுனாலுமே, ஆனால் சைடில் ஒரு கீரை பொரியல், ஒரு கீரை ஏதாவது ஒரு மாதிரி செஞ்சு அவங்க வச்சு சாப்பிட்றாங்க சைட் டிஷ்ஷாக. டெய்லியுமே அந்த கீரை வந்து இருக்குமா, அங்கே விளையக்கூடிய ஏதாவது ஒரு கீரை வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்துப்பாங்களாம். அது வந்து ஒரு நல்ல பழக்கம் தானே, டெய்லியும் ஒரு வகையான கீரை வந்து நம்ம சாப்பிட்றது ஹெல்த்துக்குமே நல்லது தானே. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது.
வீசா வாங்கின கையோட அவங்க வந்து ஃபேமிலியை பார்க்கறதுக்காக ருவாண்டாக்கு போயிட்டாங்க. அவங்க நாட்டுக்கு போயிட்டாங்க. அவ்வளோ சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அங்கே மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்ட் என்ன தெரியுமா? நம்ம ஊரில் ரேப்பிடோன்னு சொல்லுவாங்கல்ல, பைக்கில் கூட்டிகிட்டு போவாங்கல்ல, அதே மாதிரி அங்கே வந்து மோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து சீப்பாக இருக்கும். அதனால் எல்லாருமே இந்த டிரான்ஸ்போர்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இவங்க வீடு வந்து நம்ம ஊர்லலாம் கொடைக்கானல், ஊட்டிலலாம் வந்து நம்ம மலைக்கு மேலே கிராமங்கள் இருக்கும்ல, அதே போல் தான் இவங்க ஊர் வந்துட்டு மலைக்கு மேலே இருக்கிற ஒரு கிராமம். அங்கே தான் அவங்க வீடு இருக்குது. அங்கே தான் வந்து இவங்க இப்போ போய்கிட்டு இருக்காங்க. இவங்க வர்றது அம்மாவுக்கு சுத்தமாக தெரியாது. சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் அங்கே ஆல்ரெடி கேமராவை செட் பண்ணி வச்சுட்டு அம்மாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. Ora è venuto un uomo, com'è? Non cosa fatto un vedi? Mana, ora un poco. Andiamo. Ora கிட்டத்தட்ட வந்து 4 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து என்னோட மாமியார், அதாவது அவங்க அம்மாவை வந்து பார்த்து, அதனால தான் அவங்க வந்து சர்ப்ரைஸாக நான் போய் விசிட் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க போயிருந்தாங்க. ருவாண்டன் கல்ச்சரில் வந்து யாரையாவது அப்படி ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸாவது ஹக் பண்ண மாதிரியே இருப்பாங்களாம். அவ்வளோ அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காகவே. அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அவங்க வந்து சர்ப்ரைஸ் விசிட்டாக போகும்போதே நான் சொன்னேன், சர்ப்ரைஸ் விசிட்டாக போனீங்கன்னா எப்படி அவங்க வந்து காலையில் உங்களுக்கு சமைச்சு வச்சுருப்பாங்க, இல்லை ஏதாவது உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா அப்படின்னு. நல்லா இருக்கே. இவங்களுக்கு பசிக்குமே அப்படின்றதுக்காக அந்த டைமில் ஒரு சூப் மட்டும் செஞ்சு கொடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு மத்தியானம் ஏதாவது நல்லா ஸ்பெஷலாக செய்யணும் அப்படின்றதுனால அவங்க ட்ரெடிஷ்னல் சாப்பாடு வந்து உகாலியும், அதாவது நம்ம மரவள்ளி கிழங்கு மாவில் செய்வாங்கள்ல அந்த இதுவும், அதுக்கப்புறம் ரைஸு, அதுக்கப்புறம் பீஃப் கறியும் வந்து செஞ்சு கொடுத்துருந்துருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து அம்மா சாப்பாடு சாப்பிட்றேன்னா அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். அவ்வளோ ஜாலியாக அவங்க வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டாக இருக்குது அப்படி சொன்னாங்க. இப்போ அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஊரில் வந்து சோப்பு வந்து பெரிய பெரிய பாக்ஸாக பெரிய பெரிய கட்டியாக அப்படி வாங்குவாங்களாம். அதை சின்ன சின்ன பீஸ் பண்ணி அவங்க வச்சுப்பாங்க. எப்போ வேணுமோ அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இது வந்து அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. பீனட் பட்டரு, அதுக்கப்புறம் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் போரிஜ் வந்து அவங்க சாப்பிடுவாங்க காலையில் எப்பயுமே. அது அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரி, 4 வருஷம் ஆச்சு அம்மாவை பார்த்த உடனே அம்மா என்ன கேட்டாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, முடியெல்லாம் ஏன் இப்படி வச்சுருக்க, குச்சியா வெற்றியா இல்லையா, ஏன் மெயின்டைன் பண்ண மாட்டிருக்க அப்படின்னு தான் கேட்டாங்களாம். ஏன்னா அந்த ரவுடி பாய்ஸ்லாம் அவங்க ஊரில் சுற்றுறவங்க தான் இந்த மாதிரி முடி வச்சுருப்பாங்களாம். மற்றபடி மற்றவங்களாம் வந்து நல்லா ரொம்ப அப்படியே ஷார்ட்டாக கட் பண்ணி நீட்டாக கோம் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனாலே அம்மா வந்துட்டு ஏன் முடியெல்லாம் வெட்டுறது இல்லையா அப்படி சொல்லி கேட்டாங்களாம் பார்த்துட்டு. அதனால் என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் ஒய்ஃபுக்கு இப்படி தான் இருக்க பிடிச்சிருக்குமா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து அடுத்த நாள் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு அம்மாவோட, அதாவது அக்கா பெரியம்மா அவங்கள பார்க்குறதுக்காக இன்னொரு ஊருக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ட்ராவல் இருக்கும் பஸ்லையே. நம்ம ஊர்லலாம் நம்ம பஸ் ட்ராவல் லாங்காக பண்ணோன்னா நடுவில் அந்த மோட்டர்லலாம் நிப்பாட்டுவாங்கல்ல, காஃபி டீ சாப்பிட்றது அதுக்கெல்லாம். அதே மாதிரி அங்கேயும் வந்து இந்த மாதிரி நிப்பாட்டுவாங்களாம். அந்த 4 மணி நேரத்தில் 2 மணி நேரம் நடுவில் அந்த கேப்பில் அவங்க வந்து இந்த காஃபி, அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி சாப்பிட்ருக்காங்க. அதோ தூரத்தில் தெரியுதுல ஒரு மலை மாதிரி, அது வந்துட்டு வல்கனோவாம், எரிமலையாம். நான் அவங்கக்கிட்ட நான் கேட்டேன், இது வந்து இன்ஆக்டிவாக இருக்குமா இல்லை வெடிக்குமா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க அது வெடிக்கும், போன வருஷம் கூட வந்து வெடிச்சது, அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சது அப்படின்னாங்க. ரேண்டமாக வெடிக்குமாமா. எனக்குமே வந்து ஒரு வல்கனோவை வந்து வெடிக்கிறத பார்க்கணுன்னு ஆசை, எப்படியாவது நான் ஒரு தடையாவது பார்த்துடணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இந்த சுகர் ஐட்டம் சுத்தமாக பிடிக்காது. கரும்புமே வந்து இனிப்பாக தானே இருக்கும், அதனால் அதுவுமே பிடிக்காது. ஆனால்
ஆனால் எனக்கு கரும்பு பிடிக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கரும்பை வாங்கி வீடியோ எடுத்துக்கிட்டு அதை சீவி வெட்டி சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுத்து எனக்கு வந்து வெறுப்பேற்றுறதுக்காகவே வந்து காமிச்சிருந்தாங்க. இவங்க தான் வந்து அவங்களோட பெரியம்மா. இவங்கள பார்க்குறதுக்கு தான் அவங்க வந்து அந்த 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போயிருந்தாங்க. அங்கேயே வந்து அவங்க ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அவங்க நாடே வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மலை பிரதேசமாக தான் இருக்குது. பார்க்கும்போதே வந்து ஒரு ஒரு அழகாக இருக்குல்ல, கண்ணுக்கே குளிர்ச்சியாக அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க அடுத்த நாள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் வந்து எப்பயும் போல தான் ப்ரெட்டு, அதுக்கப்புறம் போரிட்ஜு, அப்புறம் கொஞ்சம் எக்கு, ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி தான். போரிட்ஜ் வந்து அவங்க எப்படி செய்வாங்கன்னு நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு, அதுக்கப்புறம் வந்து சோகம் மாவு, அதுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு இருக்குல்ல அதோட மாவு, இதெல்லாம் வந்து மெஷர் பண்ணி மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து போரிட்ஜ் செஞ்சு காலையில் டெய்லி வந்து போரிட்ஜ் குடிப்பாங்க. அவங்க உடம்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்து அப்படின்றதுக்காக. இது வந்து அந்த மரவள்ளி கிழங்கு கீரை இருக்குல்ல அதில் வந்து கறியெல்லாம் போட்டு சமைக்கக்கூடிய ஒரு குழம்பு. கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அந்த குழம்பு, ஆனால் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. எனக்குமே செஞ்சு கொடுத்துருந்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.